பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் 7/6/2025 சனிக்கிழமை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488688260 9443694183. அனுமதி இலவசம். சிந்தனையில் 4 வகை இருக்கு. அது என்னென்ன நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். டிசாஸ்டர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மிராக்குலஸ் திங்கிங். டிசாஸ்டர் திங்கிங் அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான எண்ணங்கள் எதுவும் இருக்குது, ஆனா ஒரு நம்பிக்கை என்பது இருக்காது. அங்க இருக்கிறதுக்கு காரணம் அது பயம், இங்கே நம்பிக்கையின்மை. நெகட்டிவ் எண்ணங்கள் இருப்பது தவறு கிடையாது, டிசாஸ்டர் எண்ணங்கள் இருப்பதும் தவறு கிடையாது. அது இயல்பாக இருக்கும். ஆனா அதிலிருந்து நம்ம வெளியில வரணும். என் யோசனை நான் நினைச்ச மாதிரி என் கண்ட்ரோல்ல இருக்கணும். அனைத்தையுமே நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்புங்கள், நம்பினால் நம் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கை என்பது இருக்கும். நம் வாழ்க்கை நம் கையில். பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 108 நாள் பத்ரிஜியின் கான்செப்ட்ஸ். இன்னைக்கு மை டியர் மாஸ்டர்ஸ், 4 விதமான சிந்தனைகள். சிந்தனையில் 4 வகை இருக்கு. அது என்னென்ன நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். டிசாஸ்டர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மிராக்குலஸ் திங்கிங். இது எல்லாருக்குமே இருக்குமானா? எஸ், கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பேட்டர்ன்லயே இருக்கும். அதுக்கு பல காரணங்கள். இப்போ டிசாஸ்டர்ஸ் திங்கிங்னா எல்லாமே அழிவை நோக்கி நாம் செய்யும் சிந்தனைகள். எதை பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த பில்டிங் இடிந்து விழுந்துடுமா, இந்த பஸ் ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்குமா, வீட்டில் இருந்து போனவங்க மறுபடியும் வீட்டுக்கு சரியா திரும்பி வருவாங்களா, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிசாஸ்டர்ஸ் திங்கிங்லேயே இருக்கும். காரணம் என்ன? பயம். அந்த மாதிரி 1-2 நடந்திருந்தால் எல்லாமே அப்படித்தான் நடக்கும் என்ற அந்த தாட் பேட்டர்ன்ல அவங்க இருந்திருக்கலாம். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெளிவரணும்னா எப்படி வரணும்? இந்த மாதிரி கொடூரமான இந்த சிந்தனைகளில இருந்து அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் திங்கிங் வரும். நெகட்டிவ் திங்கிங்கில் அந்த அளவுக்கு மோசமான ஒரு எண்ணங்கள் என்பது இருக்காது. அதாவது பையன் ஸ்கூலுக்கு போனா இல்லை பரீட்சை நல்லா எழுதுவானா, பாஸ் ஆவானா, நல்ல மார்க் கிடைக்குமா, இப்போ சினிமா தியேட்டருக்கு போனா டிக்கெட் கிடைக்குமா, இது அந்த அளவுக்கு டிசாஸ்டர் திங்கிங் அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான எண்ணங்கள் எதுவும் இருக்குது. ஆனா ஒரு நம்பிக்கை என்பது இருக்காதுங்க. அங்க இருக்கிறதுக்கு காரணம் அது பயம், இங்கே நம்பிக்கையின்மை. எதையுமே அந்த எளிதில் அவங்க இது நல்லது நடக்கும் சொல்லி நம்ப மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா என் ஜாதகமே அப்படித்தான், என் ராசி அப்படித்தான், நான் வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் பார்த்திருக்கிறேன், இவ வந்தா எதுவும் சரியா நடக்காது, இவளுக்கு எதுவுமே சரியா நடக்காது, எல்லாமே பிரச்சனை போராட்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க சொல்ல 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 அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது உருவாகிறது. நமக்கு நடக்காது, நாம எதிர் வந்தா யாருக்காவது நல்லது நடக்கணும், அது நல்லது நடக்காது. இந்த மாதிரி தனக்குத்தானே குழந்து போயிருக்கிறது. இதுக்கு காரணம் நம்பிக்கையின்மை. அதுக்கப்புறமா 3வது பாசிட்டிவ் திங்கிங். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இங்க எப்பவுமே அவங்க நேர்மறையா சிந்திக்கிறாங்க, நம்புறாங்க. இந்த நம்பிக்கை என்பது எங்கிருந்து வருது? இந்த டிசாஸ்டர் திங்கிங்ல இருந்து நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து நாம தியானம் செய்ய 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 அது பாசிட்டிவ் திங்கிங்க்கு மாறுது. நான் நல்லது செய்யறேன், அது நல்லது நடக்கும், இதுல எந்த விதமான கெடுதலும் கெட்ட தன்மை எதுவுமே இல்லை,
இங்க நம்பிக்கை. இதுக்கப்புறமா 4வது இருக்கிறது மிராக்குலஸ் திங்கிங். இந்த மிராக்குலஸ் திங்கிங் நம்ம தியானம் செய்ய 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 நம்மளுடைய தியான ஆற்றல் பெருக அந்த மிராக்குலஸ் திங்கிங் என்பது வருது. மிராக்குலஸ் திங்கிங் நம்ம சொல்லணும்னா நமக்கு முதல்ல எக்ஸாம்பிள் இருக்கிறது பத்ரிஜி தான். காசே வாங்காம தியானத்தை ஃப்ரீயா சொல்லி கொடுக்குற ஒரு சொசைட்டியை ஒரு மூமெண்டா மாத்தி அந்த மூமெண்ட்ல இவ்வளோ பெரிய பெரிய மெகா பிரமிட்ஸ் கட்டி எல்லா இடத்துலையும் அன்னதானத்தை கொடுத்து இந்த மாதிரி நடத்த முடியும் சொல்லி அவர் அந்த மிராக்குலஸ் திங்கிங்ல இருந்தார். இல்லைன்னு இது நடக்காது. இவ்வளோ பெரிய அமைப்பு நடத்தணும்னா முதல்ல நமக்கு வேண்டியது பணம். பணம் வச்சுதான் நாமளும் அந்த பிரமிட்ஸ் மெகா பிரமிட்ஸை கட்டி இருக்கிறோம். ஆனா பணத்தை மாத்தம் வச்சு கட்டல. பணம் நம்ம கிட்ட இல்லைன்னாலும் நம்ம அந்த மிராக்குலஸ் திங்கிங் என்பது இருக்கு. அகத்தியர் பிரமிட் மாத்திரம்தான் நாம ஜான யக்னம் என்பது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப மதுரையில முதல் தடவையா அதர் தென் வாணியம்பாடி நாம இப்ப இங்க நடத்துறோம். காரணம் என்ன? இங்கேயும் நடத்தணும், இங்கேயும் நடக்கும். வருஷத்திற்கு ஒரு வாட்டி கிடையாது ஜான யக்னம் என்பது. எவ்ரி 2 months இல்ல 3 months. அது த்ரூ அவுட் தி தமிழ்நாடு பல இடங்களில நடத்தணும் சொல்லி இப்ப நாம நினைக்கிறோம். அது மூலம் அது அங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது. எப்படி வந்தது? பணம் இருந்தால் இது அனைத்தையுமே நடக்காது. வெறும் பணத்தின் மூலமாக இது நடக்காது. ஒன்னும் மிராக்குலஸ் திங்கிங். 2வது அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற இந்த பாசிட்டிவ் திங்கிங். இதன் மூலமாக அனைவரும் பயன்படுவாங்க, வாழ்க்கையில ஆனந்தமாக இருப்பாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் சொல்லி தரணும். இதுல சந்தேகம் என்பது இல்லை. இது நடக்குமான்றது சந்தேகம் ஒரு துளி கூட இல்லை. எல்லாருக்குமே தமிழ்நாடுக்கு ஒரு மெகா பிரமிடு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கும் போது, அந்த நம்பிக்கை இருக்கும் போது இது கண்டிப்பாக வரும். என் வாழ்க்கையில என் கண்ணால் நான் பார்ப்பேன், அந்த மெகா பிரமிடில் நான் அமர்ந்து தியானம் செய்வேன் என்று நம்ம திங்க் பண்ணும் போது, ஒரு பாசிட்டிவ் அண்ட் மிராக்குலஸ் திங்கிங் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆனா இத்தனை நாள நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் நினைச்சா அது நடந்துடுமா? நம் நம்பிக்கையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா ஒரு கோயிலுக்கு போகணும் என்பது கூட அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கும் அந்த கடவுள் நம்மளை அருளித்தால் மட்டுமே நம்மளால் அந்த கோயிலுக்கு போக முடியும் சொல்லி நம் நம்பிக்கையை நம்ம எங்க விட்டோம்? ஒரு கோயிலுக்கு போறதுக்கு கூட நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கடவுளே கூப்பிட்டு இருந்தாலும் நாம நெகட்டிவ் திங்கிங்ல இருந்தா கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கும் அந்த க்ஷேத்திரத்துக்கும் நம்மளால போக முடியாது. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு அந்த கடவுள் இன்னும் கூப்பிடலப்பா, அதனால போகல. அதனால போகலையா? நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள்னால நாம் போகலையா? நாம் முன்னோர்கள் ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி கடவுள் நினைச்சிருக்கலாம் இவங்க வரலாம் என் ஆலயத்துக்கு, என் கஷேத்திரத்துக்கு. ஆனா நாம தான் இன்னும் நமக்கு இன்னும் அந்த அழைப்பு வரல, எனக்கு கொடுத்து வைக்கல. இப்படி நம்ம நெகட்டிவா திங்கிங் பண்ணும் போது அந்த இயற்கையே நமக்கு கொடுப்பதற்காக வந்தாலும் கூட இங்கே நம்மளுடைய எண்ணங்கள் நம்மை தடுத்தது. இதைத்தான் சிம்பிளா சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் எண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஆனா அதுல ஒரு துளி கூட சந்தேகம் என்பது இருக்காது. நான் நினைச்சா நடந்துடுமா? நினைச்சு பார்க்கறான், இந்த வாட்டி நடக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். இது எல்லாமே நம்ம நம்மளுடைய நம்பிக்கை இன்மையை காட்டுது. நம்பணும், முழுசா நம்பணும், முழுமையா நம்பணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில நல்ல விஷயங்கள் அதையும் நம்ம விட்டுட்டோம். அவங்களுக்கு பயம் இருந்ததா? எதிர்மறை எண்ணங்கள் இருந்ததா? நம்பினாங்க. நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கணும்? அவங்க கடவுள் மேல வச்சாங்க. கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்கிறார், கடவுள் நமக்கு எல்லாமே செய்வார். அது நமக்கு வரலன்னா அது நமக்கு தேவையில்லை, கடவுள் நமக்கு கொடுக்கல, ஓகே இதோட நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லயே இருந்தாங்க. ஆனா நல்லதுக்காக வந்த அந்த நம்பிக்கைக்கு அடிப்படையா கடவுளை வைத்து நமக்கு வந்த இந்த நல்ல பழக்கம் என்பது போக 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 பல தலைமுறைகள் வந்துவிட்ட பிறகு நாம டிபெண்டன்சில வந்துட்டோம். எல்லாமே கடவுள் தான் செய்யணும், எல்லாமே கடவுள் தான் கொடுக்கணும்.
இந்த மாதிரி நாம நினைக்கும் போது நம்முடைய முயற்சி என்பது இங்க இல்லாம போகிறது. நம் முயற்சி என்பது இங்க மிக 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 அவசியம். நெகட்டிவ் எண்ணங்கள் இருப்பது தவறு கிடையாது, டிசாஸ்டர் எண்ணங்கள் இருப்பதும் தவறு கிடையாது, அது இயல்பாக இருக்கும். ஆனா அதிலிருந்து நம்ம வெளியில வரணும், வருவதற்கு முயற்சி செய்யணும். இந்த முயற்சி செய்வதற்கு ஒரு ஆற்றல் என்பது நமக்கு தேவை. அந்த ஆற்றல் இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நமக்கு வர எண்ணங்கள் பயத்தினால வருது. அந்த பயத்தினால இந்த கர்மா ஆகட்டும், தலையெழுத்தாகட்டும், இதெல்லாமே நம்ம சேர்த்து வச்சு எண்ணங்கள் எல்லாமே கரெக்ட் என்று நாம நினைக்கிறோம். நாம யோசிக்கிறது சரி இல்லை என்பது கூட நமக்கு தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஏன் எல்லாருக்கும் தியானம், யார் யாருக்கு விருப்பம் இருக்கு அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. ஏன் எல்லாருக்கும் தியானம் சொல்லி தரணும்? பத்ரி சாரு எல்லாமே தியானமயம் ஆகணும் ஏன் சொன்னாருன்னா, இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடிப்படை. நமக்கு எப்படி உணவு, தூக்கம், இதெல்லாம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த தியானமும் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிந்தனை என்பது மனிதனுடைய இயல்பு. இந்த தலை இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். சிந்தனை என்பது ஒரு பேட்டர்னை நோக்கி போகும். அதாவது நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோமோ அந்த பழக்கத்தை வச்சுதான் அந்த மாதிரி சிந்தனைகள் வரும். இந்த பழக்கத்தை நம்ம மாத்தணும். தியானத்துல உக்காந்தா சிந்தனையே இல்லாம 60 நிமிஷம் நம்மளால உட்கார முடியாது. அப்பப்ப சிந்தனை வந்தாலும் நம்ம கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் தியானத்தில் இருக்கிறேன், இப்ப நான் சிந்தனை செய்ய மாட்டேன்னு சொல்லி எப்படி நம்ம மனசு நாம ஒழுங்குபடுத்துறோமோ அதே மாதிரி நம்ம சிந்தனையை நாம ஒழுங்குபடுத்தணும். என் யோசனை நான் நினைச்ச மாதிரி என் கண்ட்ரோல்ல இருக்கணும். அனைத்தையுமே நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ண 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 நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் என்பது உண்டாகும். ஏன்னா நம்பிக்கை, அங்கே பயம் என்பது நீங்கிடுச்சு. எப்ப நமக்கு நம்பிக்கை வருதோ அப்ப நமக்கு பாசிட்டிவ் திங்கிங் வருது. இந்த பாசிட்டிவ் திங்கிங் நடக்க 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 நமக்கு இந்த மிராக்கிள்ஸ் திங்கிங் என்பது வருது. நாம் நினைத்தால், அதுக்கு வேண்டிய சாதனை செய்தால், நம்முடைய ஜான ஆற்றலை பெருக்கிக் கொண்டால் இந்த பிறவியையே இறுதி பிறவியாக்கி கொள்ளலாம். உங்களுடைய மிராக்குலஸ் திங்கிங் பிளஸ் இந்த சாதனை மூலம்னு சொல்லி இருக்கிறப்ப அப்புறம் வேற என்ன சாத்தியம் இல்லாம போகும்? கார் வேண்டுமா, பங்களா வேண்டுமா, இல்லை நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா, இல்லை சீஃப் மினிஸ்டர், வாட்டவர் எது வேண்டுமானாலும் நினைத்தால் நடக்கும். ஆனா நமக்கு என்ன தேவை, எது தேவை, இது வருவதனால் என் வாழ்க்கைக்கு கூடுதலாக உண்டான பலன் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிராக்குலஸ் திங்கிங் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கலாம். ஒரு 13 இயர்ஸ் பாய் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த ஆப் மூலமாக வெறும் 2 நிமிஷத்துல ஹார்ட் ப்ராப்ளம் அனைத்தையுமே என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கேனிங் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இது எப்படி நடந்தது? எம்பிபிஎஸ், எம்எஸ், இன்னும் பெரிய பெரிய படிப்பு, எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாதது, முடியாதது இந்த பையனுக்கு எப்படி வந்தது? அந்த மிராக்குலஸ் திங்கிங், அதுக்கு வேண்டான சாதனை. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், டிசாஸ்டரஸ் திங்கிங்ல இருந்து நாம பாசிட்டிவ் திங்கிங்க்கு வரணும். அந்த டிசாஸ்டர் திங்கிங் குறையும் போது அது நெகட்டிவ் திங்கிங்கா மாறுது. அதனால நமக்கு நஷ்டம் இல்லைன்னாலும் அந்த மாதிரி நாம திங்க் பண்ணக்கூடாது. இது நான் பாசிட்டிவ் திங்கிங் நடக்க 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 நாம மிராக்குலஸ் திங்கிங் போனா அதுவும் நடக்கும். பட் அந்த ஜான ஆற்றல் என்பது நமக்கு தேவை. அதற்காக ஜானம் ஜானம் ஜானம். இப்போ நம்ம பூமி என்பது ஒரு பெரும் ஆற்றல் பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கு. 3rd டிமென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ 4th 5th நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்லும் போது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆற்றலை நாம் பெருக்கிக் கொண்டு அதுக்கப்புறமா இந்த தாட் பேட்டர்ன் எல்லாம் மாத்திக்கொண்டு நாம வாழும் போது கண்டிப்பா நமக்கு வேண்டியது நம் வாழ்க்கையில் எளிதில் நமக்கு கிடைக்கும். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. நம்ம
வாழ்க்கையில் ஏதாவது கெடுதல் நடந்தாலோ, நமக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தாலோ, ஒரு அதர்மம் நடந்தாலோ, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நடக்கும் என்று நாம நினைக்கிறது தான் காரணமாக இருக்கிறது. ஒரு வியாபாரத்தில் நமக்கு நஷ்டம் வந்தாலும், நமக்கு ஒரு தீமை நடந்தாலும், இல்லை வேற ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாலும், இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். ஒரு வீட்டுல திருடன் வந்தான். அந்த தெருவுல 100 வீடு இருக்கிறப்போ அந்த வீட்டுக்கு மாத்திரம் எப்படி திருடன் வந்தான்? திருடன் அந்த வீடு எப்படி செலக்ட் பண்ணான்? காரணம் என்ன? அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு திருடன் வருவான் வருவான் வருவான், நம்ம வீடு களவு போகும் சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த திருடன் வரும்போது அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன் அவனை அட்ராக்ட் பண்ணுது. இந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டுல திருடலாம்னு சொல்லி. இப்ப திருட வந்ததுக்கு காரணம் யாரு? நாமத்தான். இதே பாரத தேசத்துல வீட்டுகளுக்கு கதவே இல்லாத ஊரெல்லாம் இருக்கு. செனிசிங்கான ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல எங்கேயுமே வீட்டுக்கு கதவே கிடையாது, எந்த வீட்டுக்குமே இல்லையா. அவங்களால எப்படி இருக்கிறாங்க? எந்த பயம் இல்லாம நம்ம கதவு வச்சு அதுக்கு ஒரு தாப்பா போட்டு அதுக்கு ஒரு பூட்டு போட்டு இன்னும் பலதும் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு இங்க திருடம் வருவான் என்ற அச்சம் இருக்கு. இப்போ சொல்லுங்க, நம் நம்பிக்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்குது? அவங்க நம்பினாங்க எதுவும் நடக்காதுன்னு. இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு மாஸ்டர், அவர் வந்து மாபெரும் சாய்பாபா பக்தர். வீட்டில் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இஸ் எ பேச்சுலர். ஹால்லோயே அந்த ஹால் அதில் வந்து சாய்பாபா படங்கள் எல்லாமே வச்சிருக்கிறாரு. அதில் நிறைய வெள்ளி பாத்திரங்கள் இருக்கு. அவர் வீட்டை பூட்ட கூட மாட்டார், சும்மாவே கதவு போட்டுக்கிட்டு போயிடுவார். எத்தனையோ பேர் சொன்னாங்க, இவ்வளவு வெள்ளி சாமா இருக்கு, நீங்க வேற ஆபீஸுக்கு போறப்ப கதவு கூட சரியா பூட்டு போடுறது இல்ல, இதெல்லாம் யாராவது திருட்டிட்டா எப்படின்னு. அவர் ஒன்னே தான் சொன்னாரு, இது எதுவும் எந்த கிடையாது, இது எல்லாமே அந்த சாய்பாபா. அது சாய்பாபா பார்த்துக்குவாரு, அது அவரது, அவர் பார்த்துக்குவாருன்னு. நிஜமாவே அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தான். கதவு திறந்திருக்கு, யாரும் மேல எல்லாமே வெள்ளி சாமான் எடுத்துட்டு போலாம்னு சொல்லி வந்தா அவனால ஒரு வெள்ளி சின்ன கிண்ணம் கூட எடுக்க முடியல. யாரோ தடி எடுத்து அவனை அடிக்கிறாங்க. ஏன்டா எடுக்கிற, அது என் பொருள், நீ எடுக்கக்கூடாதுன்னு. பயந்துட்டான். ஆள் தெரியல, ஆனா தடி அடி உழுது, எங்கிருந்து டைலாக்ஸ் கேக்குது. ஐயோ இது பேய் விட இருக்கு, முதல்ல ஓடிட்டான். அது நம்பிக்கை. அவர் நம்பினார், எல்லாமே அவனுடையது. இந்த உலகத்தையே அவன்தான் ரட்சிக்கிறான். இந்த உலகத்தையே அவன் காப்பாற்றும் போது அவனுடைய பொருள் அவன் காப்பாற்றிக்க மாட்டானா? நான் என்ன அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது? எல்லாமே அவனே பார்த்துக்குவான். நம்பிக்கைன்னு இப்படி இருக்கணும். இது மிராக்குலஸ் திங்கிங். ஆனா நாமளும் இந்த கோயிலுக்கு 3 கட்டத்துல பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். கடவுள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரா இல்ல கடவுளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கிறோமா தெரியல. ஸோ நம்புங்கள், நம்பினால் நம் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கை என்பது இருக்கும். நம் வாழ்க்கை நம் கையில். நம்ம கையிலனா நம் சிந்தனைகளில இருக்கு. நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் இது இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் நம்பினாங்க, கண்டிப்பா நான் மறுபடியும் பூமிக்கு வருவேன்னு. 9 நாளுக்குன்னு போனவங்க 300 நாள் கழிச்சு வந்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே என்னாச்சு ஏதாச்சும் வருவாங்களா, ஒரு பிழைப்பாங்களா, அது இதுன்னு நல்லபடியாக வந்து லேண்ட் ஆனாங்க. கல்பனா சாவ்லாவால வர முடியல, பிளாஸ்ட் ஆச்சு. இவங்களால வர முடிஞ்சது ஏன்? நாம் என்ன நினைக்கிறோம், இப்பெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு, அந்த டெக்னாலஜி மூலமாக எந்த உயிர் சேதம் இல்லாம ஒரு 300 நாள் ஆனாலும் கூட அவங்கள நாம மீட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்னு. இது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் அந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய நம்பிக்கை, கண்டிப்பாக நான் மறுபடியும் பூமிக்கு வருவேன் என்ற அந்த நம்பிக்கை, இது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ
மை டியர் மாஸ்டர்ஸ், நம் எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். நம் எண்ணங்களை முதல்ல நாம் கவனிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி சரி செய்து கொள்ளணுமோ அதை சரி செய்து கொள்ளலாம். பாசிட்டிவ் திங்கிங்லேருந்து மிராக்குலஸ் திங்கிங் வரலாம். அனைத்தையுமே செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.